வணக்கம் மக்களை, நான் உங்கள் மாறன். இன்னைக்கு நம்ம 7ஆம் அறிவு ரகசியம் சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரசவாதத்தோட உச்சக்கட்டம். அவ்வளவுக்கு நம்ம 90% முடிச்சு, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ரசத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். இதற்கான முறை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே மஞ்சள், இஞ்சி, செங்கத்தூள், திருப்புலா கசாயம், காட்டாமணக்கு பால், வெண்காரம், நவசாரம், இப்படி 6 கட்ட சுத்தி நிலைகளை நம்ம முடிச்சிட்டோம். ஆனா இவ்வளவு செஞ்சாலுமே அந்த ரசத்துல இன்னும் கண்ணுக்கு தெரியாத சில நுட்பமான மாசுகள் இருக்கதான் செய்யுது. அதை நீக்கி ரசத்தை ஒரு ஒளி உடம்பா மாத்துறதுதான் இந்த 7ஆம் சுத்தி. இதுக்கு சித்தர்கள் பயன்படுத்திய அந்த எந்திரத்தோட பெயர் தான் வாழை இயந்திரம், இல்லைன்னா பதங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதங்கம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராசஸிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸிங் பண்ணோம். அந்த லிங்கரசம் எடுப்பதற்கான ஒரு ப்ராசஸிங் பண்ணோம். அது எல்லாருக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த லிங்கரசம் நம்ம எப்படி எடுத்தோம் அதே ஒரு முறை மாடல்ல தான் வரும். ஏன்னா 2 பானைகள் நம்ம வாங்கிடணும். மண் பானைகள் 2 வாங்கிடணும். அதற்கு சீல் செய்வதற்கு, அந்த வாயை சீல் செய்வதற்கு நம்ம அடிப்பட்ட நம்ம யூஸ் பண்ணோட ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடிப்பட்டோம்னா கெட்டு போடுறதுக்கு காட்டன் துணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மெடிக்கல்ல நீங்க வாங்கிடலாம். கொஞ்சம் இப்போ நிறைய வாங்கிடுங்க. அதே மாதிரி வயல்வெளியில் உள்ள மண், அந்த களிமண் கணக்கா இருக்கல, களிமண்ணோ இல்லைன்னா செம்மண் கிடைக்குமான்னு பாருங்க. செம்மண் நிறைய இடத்துல கிடைக்காது, அதனாலதான் களிமண் சொன்னேன். இந்த 2 மண்ணுல ஏதாவது ஒரு மண் எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தை கீழ் பானையில ஊத்திக்கிட்டு மேல் பானை ஒன்ன எடுத்து மூடி அதை இந்த துணி, காட்டன் துணி வச்சிருந்தோம்ல, அதை வச்சு அந்த மவுத்தை மட்டும் அழகா சுத்தி கட்டணும். ஆல்ரெடி அந்த பானையில என்னன்னா 2 பானையுமே கரெக்டான மவுத்திங், அந்த மவுத்து வட்டம் 2 ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் கரெக்டா மூடும். அப்ப அதுக்கு தகுந்தோர் நீங்க வாங்கி வச்சிடணும், பார்த்தே நீங்க வாங்கிடணும். இதை அந்த ரசத்தை உள்ள ஊத்திக்கிட்டு மேல் பானையை வச்சு நம்ம என்ன செஞ்சாச்சு, அதை சீல் பண்ண போறோம். சீல் பண்ணிக்கிட்டு களிமண் ஒரு 6 தடக்கை 7 தடக்கெல்லாம் சீல் பண்ணணும். அதுக்காண்டி முதல் சுத்து போட்ட உடனே என்ன செய்யுங்க, இந்த களிமண் தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு வச்சிடுங்க. இதை வச்சு அழகா சீல் பண்ணணும். அந்த காத்து உள்ள காத்து வெளியே வரவே கூடாது. இதுதான் அதனுடைய விஷயம். அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், சுத்தி வச்சுக்கிட்டு அடுத்தது ஒரு ஸ்டேஜ் இப்படி 7 தடக்கை என்ன செய்யுங்க, மண்ணு வச்சு ஒட்டி 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 7 தடக்கை சுத்தி எடுக்கணும். எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த காத்து வெளியே போகாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மண்ணை போட்டு அழகா சீல் பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்புல எடுத்து வச்சு மிதமான தீ போடணும். ரொம்ப அளவுக்கு அதிகமா எரிய விடக்கூடாது. மிதமா அப்படியே நைஸா தீ போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல ஒரு பானை வச்சிருக்கோம்ல, அந்த பானையில சாணியும் போம்ல, ஈரா சாணி, அது மேல ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா காட்டன் துணி, கொஞ்சம் பெரிய துணியா எடுத்து மேல் பானையில மேல் பக்கத்துல கமத்தி வச்சிடணும். இங்க தீ போட 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 மேல உள்ள ஓடு என்ன செஞ்சிடக்கூடாது, சூடாயிடக்கூடாது. அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மேல் பானை, அந்த நம்ம நினைச்சு வச்சிருக்கோம்ல துணி, அந்த துணியில தண்ணி விடணும். இல்ல சாணி வச்சிருக்கீங்கன்னா சாணிக்கு மேல கொஞ்சம் ட்ராப்ஸ் தண்ணி விட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? இது எத்தனை மணி நேரம் நீங்க எரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு 3 மணி நேரம் நீங்க என்ன செய்யணும், தொடர்ந்து எரிய விடணும். எரிய விடும் பொழுது இணைஞ்சிரும், இதனுடைய வேஸ்டேஜ், அந்த ரசத்தோட வேஸ்டேஜ் எல்லாமே இணைஞ்சிரும், மேல போய் ஒட்டிடும். பானையை பிரிக்கும் போதும் ரொம்ப தட்டக்கூடாது, கமத்தக்கூடாது. அப்படியே எடுத்து வச்சு ஆற வச்சு என்ன செஞ்சிடுங்க, அப்படி அந்த சீலை பைய எடுத்துக்கிட்டு பானையை 2ஆ எடுத்துங்க. இதுல அடிப்பானையில இருக்கக்கூடிய ரசம் தான் நமக்கு தங்கம் செய்வதற்கு மிகவும் வீரியமான ஒரு ரசம். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ரசத்தை நீங்க எவ்வளவுதான் ஒரு கரண்டில வச்சு எவ்வளவுதான் நீங்க சூடு பண்ணாலும் இது என்ன செய்யாது, இந்த ரசம் புவாஞ்சி போவாது. அதுக்குதான் நம்ம இவ்வளவு ப்ராசஸிங் நம்ம பண்ணிருக்கோம். சரியா? இந்த ரசம் என்ன செய்யாது, புவாஞ்சி போகாது. இப்படி கெட்டியா நிற்கும். அப்படி கெட்டியா நின்னாதான்
நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அந்த ரசத்தை வச்சு தங்கம் செய்ய முடியும். இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து முற்றிலுமா சுத்தமாக்கியாச்சு. வாழை ரசம்ங்கிறது நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்தால வந்து இத வந்து கெட்டணும். இது ரசங்கிறது வந்து தண்ணிக்கு நாங்க ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? இத வந்து கெட்டியாக்கணும், மணியாக்கணும். இந்த மணியாக்குறதுக்கு கருவூமத்தை செடியில இருந்து சாறு எடுத்து இதை கெட்டியாக்கணும். இத வந்து வரக்கூடிய பதிவுல நான் உங்களுக்கு அடுத்த பதிவா நான் கொடுக்குறேன். கண்டினியூஸா வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனாலதான் உங்களுக்கு சொல்றது. அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு என்ன செய்றேன், அந்த ரசத்தை கெட்டியாக்குவது எப்படி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன். உண்மையை தேடுவோம், உயர்வை அடைவோம். இதே போல ஆழமான சித்தர்களுடைய ரகசியங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம 7ஆம் அறிவு ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதற்கான விஷயம் நான் தெளிவா கொடுக்குறேன். தமிழ்ல தெளிவா தப்பு இல்லாம டைப் பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா தப்பாட்டு பேடு மாறும்போது அதனுடைய அர்த்தங்கள் மாறும். அப்போ நமக்கு வந்து உங்களுக்கு அதனுடைய தெளிவுரை கொடுப்பதற்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். முடிஞ்சதுன்னா நான் அடுத்த வீடியோலயே நீங்க கொடுக்கக்கூடியதுக்கு நான் அடுத்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இல்லைன்னா அதுக்கு கீழே அந்த உங்க கமெண்ட்டுக்கே நான் வந்து ரீப்ளை நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் மாறன். மறந்துடாதுங்க, நம்ம 7ஆம் அறிவு ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. அடுத்த பதிவில் பார்ப்போம்.